அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ரமலான் ஸ்பெஷல் நியூஸ். ரமலான் மாதத்தின் இந்த அழகான இரவுகளில் உலகம் முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் ஒரு அழகான காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதிக அளவில் அல்லாஹ்வை நினைத்து வணக்கங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை நேரில் பார்க்க நம்முடைய நிருபர் தற்போது ஒரு பள்ளிவாசல்களில் இருக்கிறார். வாங்கள் அவரிடம் செல்வோம். நான் இப்போது ஒரு பள்ளிவாசலில் உள்ளே இருக்கிறேன். இங்கே மிகவும் அழகான காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒன்று கூடி அமைதியாகவும் பக்தியுடனும் இரவு தொழுகையை நிற்பதை காண முடிகிறது. இந்த இரவு நேரம் ஆகிவிட்டாலே அவர்கள் முகத்தின் சோர்வு இல்லை, ஆர்வமும் ஆனந்தம் தான் என்று தெரிகிறது. மாஷா அல்லாஹ், இவ்வளவு நேரமாக இருந்தாலும் மக்கள் இன்னும் இரவு நேரங்களில் தொழுவதற்கு என்ன காரணம்? அதை பற்றி விளக்குவதற்காக நம்முடன் ஒரு சிறப்பு அழைப்பாளர் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான செய்தியை கூறி உள்ளார். இன்னஹு மன் கியாம மஅல் இமாமி ஹத்தா யன்ஷரிஃபு குதிப லஹு கியாமுல் லைலதி. இதன் பொருள், ஒருவர் இமாமுடன் சேர்ந்து நின்று அவர்கள் தொழுகையை முடிக்கும் வரை இருந்தால் அவர்களுக்கு ஒரு முழு இரவு நின்று வணங்கிய நன்மை எழுதப்படும். இது போன்ற பெரிய நன்மைகளை பெறுவதற்காக மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் இந்த இரவு தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள். மிக அழகான விளக்கம். ஆனால் நாம் இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் பள்ளிவாசல்கள் வேற என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதை பற்றி மீண்டும் நம் நிருபரிடம் செல்வோம். ஆமாம், இரவு மேலும் மேலும் ஆழமாகும் போது மக்களின் மணக்கமும் அதிகமாகிறது. பலர் அமைதியாக அமர்ந்து துவா செய்து கொண்டு இருக்கிறார்கள். சிலர் கைகளை உயர்த்தி அழுந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். மாஷா அல்லாஹ், இரவு நேரத்தில் இவ்வளவு ஆர்வத்துடன் துவா செய்வதற்கும் பாவமன்னிப்பு கேட்பதற்கும் என்ன காரணம்? அதை பற்றி மீண்டும் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் விளக்குவார். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தஃபிரூன். அதாவது அவர்கள் சஹ நேரத்தில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு மை யஸ்அலூனி ஃபஅஅதியஹு மை யஸ்தஃபிரூனி ஃபஅஃபிர லஹு. அதாவது இரவின் கடைசி பகுதி வந்தால் அல்லாஹ் கூறுகிறான், யார் என்னிடம் துவா செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் பதிலளிப்பேன், யார் என்னிடம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் வழங்குவேன், யார் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களை நான் மன்னிப்பேன். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்காக மக்கள் இந்த இரவு நேரங்களில் அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து துவா செய்து கொண்டிருக்கிறார். மாஷா அல்லாஹ், ரமலான் இந்த இரவுகளில் மக்கள் அல்லாஹ்வை நினைத்து இரவு தொழுகை செய்யவும் அவனிடம் துவா செய்து பாவமன்னிப்பு கேட்கவும் மிக அழகாக முயற்சி செய்கிறார்கள். இந்த நல்ல குணங்களை நாமும் நம் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்வோம். இதுடன் ரமலான் ஸ்பெஷல் நியூஸ் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.